அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய SVM ஏற்றுமதி நிறுவனம் அவருடைய மேலாளர் உழவர் உலகின் சார்பாக பேசிய நம்மளுடைய அன்பு தங்கை, இங்க இருக்கக்கூடிய பார்ட்டிசிபென்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய காலை வணக்கமுங்க. இது வி த லீடர்ஸ் அவங்க அவங்களுடைய விவசாயிகள் ஒருங்கிணைப்பு மையம் மூலமாக இன்று ஒரு அருமையான ஒரு காணொலியை ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க. இதோடைய நோக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஹெர்பல் ஸ்பைசஸ் பிளஸ் நம்மளுடைய முருங்கைக்காய் இதோடைய எக்ஸ்போர்ட் ஆப்பர்ச்சுனிட்டி பத்தி நம்முடைய SVM நிறுவனம் ரொம்ப சிறப்பா ஆல்ரெடி எக்ஸ்போர்ட் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதனாலதான் அவருடைய இயக்குனர் முத்துராஜன் அவர்கள் நமக்காக பேசுறதுக்காக நேரம் கொடுத்துருக்காங்க. ஸோ எதற்காக இந்த மாதிரி ஒரு காணொலியை நாம ஆர்கனைஸ் பண்றோம், எதற்காக இந்த மாதிரி ஒரு காணொலி நம்ம செய்யறோம்னு நீங்க பாத்தீங்கன்னா, விவசாயம் அப்படிங்கிறது நம்மளைய பொறுத்த வரைக்கும் வேல்யூ அடிஷன் இல்லாம நம்ம விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறோம். அதாவது ஒரு பொருளை விளைவிக்கிறோம், ஒரு விவசாயினால அந்த பொருளோட ரேட்டை கூட நிர்மாணம் பண்ண முடியல, நாம போய் சந்தையில போய் வித்துறோம், இன்னொருத்தவங்க சொல்றதுதான் நம்ம ரேட்டு. ஸோ நம்ம வேல்யூ அடிஷன் இல்லாதனால நம்ம சைட்ல பாத்தீங்கன்னா விவசாயம் அப்படிங்கிறது பெருசா ஒரு எக்கனாமிக்கலி வையபிளா யாருக்குமே இல்லைங்க. அதாவது பொருளாதார முறையில விவசாயம் மூலமா சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற நிலைமை இப்ப இல்ல. இவங்க சொல்றது எல்லாமே பாத்தீங்கன்னா வேல்யூ அடிஷன். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் அரசாங்கம் கொள்கைகள் ஸ்கீம்ஸ் என்ன இருக்குதோ அது எல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்கணுங்க. அதுக்காகத்தான் நம்மளுடைய மையம் இயங்கிட்டு இருக்கு 3 இடத்துல. இன்னும் ஒரு 2 இடத்துல நம்ம ஆரம்பிச்சிருவோங்க இன்னொரு 15-20 நாள்ல. அதாவது அரசாங்க சலுகைகள் என்னென்ன இருக்கு, இப்ப மேடம் நமக்கு சலுகைகள் கொடுக்குது, மத்திய அரசு என்ன சலுகை கொடுக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. அவ்வளவு சலுகைகள் இருக்கு, அது எல்லாத்தையுமே எடுத்துக்கணும். பட் நமக்கு எங்க இருக்குன்னு தெரியல. ஸோ அது 2வது. அதை நீங்க எடுத்துக்கிட்டு ஒரு வேல்யூ அடிஷன், அதோடைய நீங்க உற்பத்தி பண்ற பொருளுக்கு ஒரு ஏதாச்சும் ஒரு விஷயத்த நீங்க கூட்டி விற்கணும். அது ஒரு பதப்படுத்துதலோ, அதை ஒரு சின்ன ஒரு நல்ல முறையில நம்ம லோக்கலா நாம வித்தியாசமான முறையில எங்களால விற்க முடியும். அது ஆர்கானிக்கான முறையில ஏதாச்சும் ஒரு வித்தியாசம் நீங்க காட்டினீங்கன்னா மட்டும்தான் விவசாய பொறுத்த வரைக்கும் நம்ம ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகங்க. ஸோ அதனால எல்லாத்தையுமே நம்ம ஓப்பன் மைண்டடா பாக்கணுங்க. ஸோ நிறைய விஷயம் என்ன அப்படின்னா நம்ம க்ளோஸ் மைண்டடா பாக்குறோம். அதாவது எங்க தோட்டத்துல அப்பாரு காலத்துல இருந்து நாங்க இது மட்டும்தான் பண்ணணும், வேற பொருளை நாங்க மாத்தி பண்ண மாட்டோம், என் காலத்துல கூட வேற பொருளை மாத்தி பண்றதுக்கு ரெடி இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க எல்லாருமே கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும். அதாவது ஒரு என்னதான் நீங்க தோட்டம் வச்சா கூட அதை தேனி வளர்த்த முடியும். ஒரு சின்ன தேனி டப்பா, ஒரு 3 டப்பாவை நீங்க உள்ள வச்சீங்கன்னா நிச்சயமாக அதுல இருந்து உங்களுக்கு ஒரு வருமானம். நீங்க என்னதான் நீங்க விவசாயம் பண்ணா கூட அதுல இப்ப அண்ணன் சொல்ற மாதிரி ஹெர்பலோ ஸ்பைசஸோ ஒரு ஒரு ஊடுருவி செடிகளாக உள்ள நீங்க போட்டீங்கன்னா நிச்சயமா அதுல இருந்து ஒரு வருமானம். அப்புறம் முருங்கைக்காய் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மிடில் ஈஸ்ட் கண்ட்ரில மிகப்பெரிய டிமாண்ட் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். எல்லாருமே அதிகமா கேட்கறாங்க. போன வாரம் தான் எனக்கு தெரிஞ்சு இன்னொரு FPOல இருந்து 2.5 டன் கட்டாருக்கு அனுப்பிச்சிருக்காங்க. முருங்கைக்காய் மட்டும் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருந்து 2 டன் போயிருக்குது. ஸோ அதனால இந்த மாதிரி நம்மளுடைய அண்ணன் பேசும்போது, SVM எக்ஸ்போர்ட்ஸ் அவருடைய மேலாளர் அவங்க பேசும்போது, தயவு செஞ்சு நீங்க ஓப்பன் மைண்டடா, நம்ம தோட்டத்துல அதை நம்ம பயிர் பண்ணல, நம்ம தோட்டத்துல அது இல்லைன்னு நீங்க நினைச்சா கூட ஓப்பன் மைண்டடா அவருடைய கருத்துக்களை நம்ம என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும், நம்மளுடைய விவசாயத்துல நாம என்ன அதனால ஒரு 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 எக்கனாமிக்கலா அதனால ஒரு வருமானம் பெற முடியும் அப்படிங்கிற ஆங்கிள் நீங்க யோசிக்கணும். அதுக்காகத்தான் இந்த முதல் முயற்சி காணொலி வாயிலாக உங்க எல்லாத்திட்டையும் பேசுறதுக்காக வந்திருக்கிற அண்ணனுக்கு என்னுடைய மகிழ்ச்சியை, என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். முத்துராஜ் அண்ணா பிஸியான ஆள், பட் ஸ்டில் நமக்காக நேரத்தை ஒதுக்கி இருக்காரு. ரொம்ப நன்றிங்கண்ணா. அதே மாதிரி இது முதல் முயற்சி தான். இதே மாதிரி கண்டினியூஸா உங்களை தொடர்ந்து நாங்க சந்திச்சுக்கிட்டே இருப்போங்க. நல்லது நடக்கட்டும். விவசாயிகள் பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு 3-4 வருஷத்துக்குள்ள நம்மளுடைய வருமானம் இரட்டிப்பாக்கணும். வருமானம் இரட்டிப்பாயிருச்சு அப்படின்னா நிச்சயமாக இளைஞர்கள் விவசாயத்துக்குள்ள வருவாங்க. இப்ப பிரச்சனை என்ன, விவசாயம் அப்படிங்கிறது இந்தியா இளமையான நாடு, பட் விவசாயம் பண்றவங்க முதுமையானவர்கள் அப்படிங்கிற பேச்சு தான் அதிகமா இருக்கு. ஸோ இளைஞர்கள் விவசாயத்துக்குள்ள வந்தாங்கன்னா மட்டும்தான் விவசாயம் வேற லெவலுக்கு எடுத்துட்டு போக முடியும். அதனால விவசாயத்தை அட்ராக்டிவா கவர்ச்சிகரமா பண்ணக்கூடிய ஒரு நிலைமையில கூட நம்ம இருக்கும். அது ஒரு பிராண்ட் பண்ணி, பேக்கேஜ் பண்ணி, மார்க்கெட் பண்ணி எல்லாமே. ஸோ அதனால நீங்க உங்களோட இளைய சமுதாயத்துல கூட என்கரேஜ் பண்ணுங்க, உள்ள வர சொல்லுங்க. அரசாங்கம் கொடுக்குற சலுகைகள், மானியங்கள் எல்லாத்தையுமே எடுத்துக்கங்க. இப்ப கூட நான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிலே சொல்லிடுறேனுங்க, யாரெல்லாம் நம்ம பிரபாகர் கோஆர்டினேட் பண்ணிட்டு இருக்காரு, விவசாயிகள் அவங்களுக்கு உழவு ஓட்டி கொடுக்கறதுக்கு யாருக்கெல்லாம் ஒரு சர்டன் ஏக்கரு கீழே லேண்ட் இருக்கோ, நாங்க ஒரு டிராக்டர் கம்பெனியோட பேசியிருக்கோம், அவங்கள உங்க லேண்ட்ல உழவு ஓட்டி கொடுக்கறதுக்கு டீசல் செலவு மட்டும் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க நமக்காக உழவு ஓட்டி கொடுப்பாங்க. எங்களுடைய நோக்கம் என்னன்னா இந்த மையத்தின் மூலமாக உங்களுடைய செலவுகளை அங்கங்க குறைக்கணும். இப்ப சில இடத்துல பாத்தீங்கன்னா ஆட்டுக்கு மருந்து வாங்கி ஊத்துறோம் திருநெல்லை சைடு. காரணம் என்னன்னா சில செலவுகள் உங்க தலைமையில பாரத்தை நம்ம நீக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு விவசாயம் அப்படிங்கிறது ஒரு லாபகரமாக எக்கனாமிக்கெல்லாம் தெரியும் அப்படிங்கறதுக்காக. ஸோ நிச்சயமாக இதை 3 காது கொடுத்து கேளுங்க. ஹெர்பல் ஸ்பைசஸ் நம்ம ஏரியால அதிகமா இல்லைன்னா கூட அதை நிச்சயமாக நம்ம ஊர்ல பயிரிட முடியும். இந்த காணொலி உங்க எல்லாத்துக்கும் சிறப்பாக அமையட்டும்.
நமக்காக இங்க பேசி வந்திருக்கக்கூடிய SVM நிறுவன மேலாளர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். அன்பே சிவம். நீங்க ஆரம்பிக்கலாம். ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ. வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். முதல்ல இங்க வந்து நான் என்னோட நன்றி கண்டிப்பா தெரிஞ்சுக்க இருக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் கிவிங் தி ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் த வி த லீடர்ஸ் ஃபவுண்டேஷன் லீடர் திரு அண்ணாமலை சார் அவர்கள் அண்ட் ஒருங்கிணைப்பாளர்கள் உழவர் உலகம் விவசாயிகள் சேவை மையம் கரூர். மிக்க நன்றி சார். தேங்க்ஸ் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. கரூர் விவசாயிகள் மற்றும் தொழில் முனைவோர்கள் சந்திக்கும் நினைக்கிறவங்களுக்கு என்னோட இந்த ஒரு 1.5 மணி நேரம் டைம் கொடுத்துருக்கிறீங்க. இதுல நான் சொல்லக்கூடிய கருத்துக்களை வந்து கொஞ்சம் கூர்மையாக நீங்க வந்து உள்ள எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 150 பேருக்கு மேல அட்டன் பண்றீங்க. இதுல ஒரு 10% 20% வந்து புதுசா ஏதாவது செய்யணும் விவசாயத்துல. விவசாயம் மட்டும் இல்லாம சந்தைப்படுத்துதலால இருக்கட்டும், இல்ல வந்து வேல்யூ அடிஷன் இருக்கட்டும். இதை வந்து நீங்க ஒரு 20% வந்து நீங்க செஞ்சாலே அது வந்து இந்த கான்ஃபரன்ஸ்ல கண்டிப்பா வந்து நான் சந்தோஷப்படக்கூடிய இதா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஸ்ட்ரைட்டாவே would like to go into the webinar. ஹோஸ்ட் கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுங்களா? ஹலோ. இதுல பாத்தீங்கன்னா இந்திய மூலிகைகள் மற்றும் நறுமண பொருட்கள் முருங்கையோட ஏற்றுமதி வாய்ப்புகள் நம்ம பார்க்கிறோம். செகண்ட் ஸ்லைட். ஸோ எங்களை பத்தி பாத்தீங்கன்னா வி ஸ்டார்டட் நியர்லி 2004 வந்து ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் மை அக்ரி கிராஜுவேஷன் ஐ ஸ்டார்டட் த கம்பெனி. 2004 நாங்க ஸ்டார்ட் பண்ணோம். நாங்க தூத்துக்குடி பேஸ்ல இருந்து பண்ணிட்டு இருக்கிறோம். தூத்துக்குடி பாத்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் தூத்துக்குடியில ஆரம்பிச்சு விருதுநகரா இருக்கட்டும், மதுரை, திண்டுக்கல், தேனி, கரூர், இது எல்லாமே வந்து முருங்கையோட ஹப் அப்படின்னு சொல்லலாம். இந்தியாவில் தமிழ்நாடு தான் முருங்கையில. அதுவும் ஸ்பெஷலி வி ஹாவ் த வெரைட்டி PKM1 அண்ட் PKM2. 2 வெரைட்டி வேர்ல்டுல ரொம்ப ரொம்ப பாப்புலரான வெரைட்டிஸ் வி ஹாவ். உலகத்துல இன்னைக்கு இருக்கக்கூடிய நாடுகள்ல ஆப்பிரிக்கா அண்ட் சைனால பாத்தீங்க அப்படின்னா ஈவன் மலேசியா, சாரி ஐஷால மலேசியா, இந்தியா, இதெல்லாம் காம்படிஷன் நிறைய போயிட்டு இருக்குது முருங்கையில. பட் நம்மளோட முருங்கைக்கு தேவை, அதாவது இந்திய முருங்கையோட தேவை உலக நாட்டுல பெரிய லெவல்ல இருக்கு. இது போக மூலிகைகள்ல பாத்தீங்கன்னா we are playing a major role from the beginning itself. நம்மளுக்கு நிறைய சித்தர்கள் அந்த காலத்துல இருந்து நமக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. we have the plenty of sources, even the cultivated medicinal plants or the wild one. we have அவ்வளவு விஷயங்கள் நம்மகிட்ட இந்திய கண்ட்ரில we have the resources. இப்ப நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஸோ இங்க தூத்துக்குடி எங்களுக்கு பெரிய விஷயங்கள் we have the one of the port in biggest port in India. So அதனால we have well connected with the all over the world, even that may be sea இருக்கலாம் இல்ல ஏரா இருக்கலாம். So we have well connectivity through the world. So அதே மாதிரி பாத்தீங்கன்னா எங்களோட staffs, we have well trained staff in agriculture. We are promoting to the farmers moringa and some other herbal. நாங்க பாத்தீங்கன்னா இங்க திருநெல்வேலி, தூத்துக்குடி அண்ட் மதுரை இந்த 3 டிஸ்ட்ரிக்ட்ல பாத்தீங்கன்னா we doing the contract farming. விவசாயிகளோட சேர்ந்து நாங்க வந்து முருங்கையும் மொத்த மூலிகையிலும் வந்து கான்ட்ராக்ட் ஃபார்மிங் பண்ணிட்டு இருக்கோம். நியர்லி 150 ஏக்கருக்கு மேல பண்ணிட்டு இருக்கிறோம். எங்களோட சொந்த ஃபீல்டு நியர்லி பாத்தீங்கன்னா ஒரு 25 ஏக்கர் தான் முருங்கைக்காய் மீன்ஸ் தட் லீஃப். நாங்க we are specially concentrating on leaves இது பண்ணிட்டு இருக்கிறோம். we are going to expand எங்களோட விஷயங்களை இன்னும் கொஞ்சம் வந்து அந்த பக்கம் அரவக்குறிச்சி, கரூர், குளித்தலை இந்த ஏரியால we are in the process. இந்த due to the COVID-19 we got some. ஸோ அடுத்து வரக்கூடிய காலங்களில் அங்கே நாங்கள் எக்ஸ்பாண்ட் பண்றதா எங்களோட கான்ட்ராக்ட் ஃபார்மிங். நாங்கள் வந்து கான்ட்ராக்ட் ஃபார்மிங்ல என்ன பண்றோம் அப்படின்னா we giving the technical support to the farmer. பிளஸ் வந்து இன்புட்ஸ்ல சீட் வந்து we giving at free of cost. விதைகள், அதாவது இலைகளுக்கு உள்ள விதைகளை வந்து நாங்க ஃப்ரீயா கொடுக்குறோம். உங்ககிட்ட வந்து நாங்க வந்து உங்க பொருளை வந்து கான்ட்ராக்ட்ல எடுத்துக்கிறோம். மினிமம் சப்போர்ட்டிங் பிரைஸ், இந்த விலைக்கு குறைச்சு வாங்க மாட்டோம்னு சொல்லி நாங்க ஒரு அக்ரிமெண்டே பண்ணி தரோம். இந்த பேஸ்ல நாங்க வந்து ஃபார்மர்ஸ் வந்து எடுத்துக்கொண்டிருக்கோம். நெக்ஸ்ட். ஹலோ
Hello. So next slide. Hello. Hello. So can you hear me? Sir, next slide, please. Next. Hello. சார் நான் sir. வந்து ஹலோ சார், என் நேம் வேலு சார். என் நேம் வேலு. ஹலோ. டீம் விவிதலியோட ஆடியோக்குள்ள இருக்குங்களா? Yes sir, we can. ஓகே சரி, இப்ப நம்ம முதல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவுல இருந்து, அதுவும் ஸ்பெஷலா தமிழ்நாட்டுல இருந்து சவுத் எண்ட்ல இருந்து ஏற்றுமதி, அதாவது தூத்துக்குடி அண்ட் சென்னை ரெண்டு சீ போர்ட்டா இருக்கலாம் இல்ல ஏர்போர்ட்டா இருக்கலாம், இங்க இருந்து அதிகமாக ஏற்றுமதி ஏற்கக்கூடிய சில மூலிகைகளை நம்ம முதல்ல பார்க்கலாம். ஸோ முதல் மூலிகை பாத்தீங்க அப்படின்னா மருந்து கூர்கன் அப்படின்னு சொல்லக்கூடிய கோலியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல, மருந்து கூர்கன். இது வந்து நிறைய அதிகப்படியா விவசாயம் வந்து நம்ம ஆத்தூரை எடுத்த சேலம் மாவட்டம் ஆத்தூர் அந்த சரௌண்டிங்ஸ்ல நிறைய விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. இதோட தேவைகள் உலக சந்தையில அதிகமாக இருக்கிறது. இதோட ரூட் இது பாத்தீங்க அப்படின்னா லாட் ஆஃப் லங்ஸ் ப்ராப்ளம்க்கு நிறைய யூஸ் பண்றாங்க. நிறைய pharma industries, natural industries, they are buying in a big quantity. Blood pressure அது பெரிய ரோல் பிளே பண்ணுது இந்த ரூட்ஸ். இதோட தேவைகள் வந்து நம்மளோட உலக மார்க்கெட்ல அதிகமா இருக்கு. இது வந்து ஈஸிலி இந்த கிராப் வந்து ஈஸியாக விவசாயம் பண்ணக்கூடிய ஒரு மருந்து செடி. அடுத்தது குளோரியஸா சூப்பர்பா. இது மோஸ்ட் ஆஃப் த கரூர் ஃபார்மர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறோம். இது பாத்தீங்கன்னா ஒட்டன்சத்திரம் ஏரியா பாத்தீங்கன்னா இதோட பெரிய மார்க்கெட்டிங்க. there are plenty of cultivation is going on. ஒட்டன்சத்திரம், கன்னிவாடி, தாராபுரம் அந்த ஏரியால பாத்தீங்கன்னா நிறைய கல்டிவேஷன் போயிட்டு இருக்கு ஆல்ரெடி. இதோட ரெண்டு பார்ட், அதாவது ரூட்டும் மருத்துவ குணங்களுக்கு யூஸ் ஆகுது. சீட்ஸ் தான் பெரிய ஒரு பெங்களூர்ல there are 2-3 companies are there in பெங்களூர். அவங்க ஆல்ரெடி கான்ட்ராக்ட் ஃபார்மிங் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஈவன் நாங்களும் இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கிறோம். இதோட விலை பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட மதிப்புக்கு ஒரு கிலோ இன்னைக்கு வந்து 2000 இருந்து 2500 ரூபாய் இதோட சீட் பிரைஸ் போயிட்டு இருக்குது. நிறைய பார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து இது பண்றாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா லேபர் ஓரியன்ட் கிராப். கொஞ்சம் இதுக்கு வந்து பணியாட்கள் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுவாங்க. இதோட என்ன பண்ணணும் அப்படின்னா இது வந்து மரகந்த சேர்க்கை இது பண்றதுக்காக கொஞ்சம் பணியாட்கள் அதிகமாக தேவைப்படுவாங்க. பட் இது வந்து கொஞ்சம் வந்து இடுபொருட்களும் சரி, காஸ்ட் ஆஃப் கல்டிவேஷன் கொஞ்சம் செலவு அதிகமாக இருந்தாலும் பட் அவரோட நம்மளோட ரிட்டர்ன்ஸ் வந்து நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கக்கூடிய ஒரு கிராப் இது. குளோரியஸா சூப்பர் பா. கண்வழி கிழங்கு. நம்ம பழைய தமிழ் இலக்கணங்கள் எல்லாம் இந்த பூவை பத்தி அதிகமாக சொல்லி இருப்பாங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட். அடுத்து பாத்தீங்கன்னா துளசி. இது எல்லாருக்கும் ஒரு பரிச்சயமான ஒரு மூலிகை. ஒரு காலங்கள்ல வந்து இது வந்து கிராமப்புறங்கள்ல உள்ள மகளிர் அங்கங்க நிக்கக்கூடிய இலைய வந்து பறிச்சுட்டு வந்து இதுதான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப டியூ டு த டிமாண்ட் ஆஃப் துளசி, எஸ்பெஷலி ஆஃப்டர் த கொரோனாக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இதோட விலை வந்து 3 மடங்கு உயர்ந்திருக்கு. வெளிநாட்டு சந்தையா இருந்தாலும் உள்நாட்டு சந்தையா இருந்தாலும். இன்னைக்கு நாங்க விவசாயிகள்ட்ட இருந்து இதை வந்து அப்படியே, அதாவது தனி இலையா வந்து நீங்க கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா நாங்க வாங்கிக்கிற பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா more than 120 rupees வாங்கிட்டு இருக்கிறோம் விவசாயிகளிடம் இருந்து. இது பாத்தீங்கன்னா ஒரு 3 வெரைட்டிஸ் இருக்கு. ராம் துளசி, கருந்துளசி, கிருஷ்ண துளசி, 3 துளசி இருக்கு. இதுக்கு சீடுமே நம்ம ப்ரொவைட் பண்றோம். இது நீங்க விவசாயம் பண்ணீங்க அப்படின்னா இதை வந்து உங்ககிட்ட இருந்து நாங்க பைபேக் அக்ரிமெண்ட்ங்கிறதுல நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கு மினிமம் சப்போர்ட்டிங் பிரைஸும் நம்ம ப்ரொவைட் பண்றோம். ஆல்சோ வி ப்ரொக்யூர் ஃப்ரம் த ஃபார்மர்ஸ் ப்ரிவைலிங் ஆன் மார்க்கெட் பிரைஸ். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த பொருளுக்கு வந்து மினிமம் அந்த விலை நாங்க கொடுக்குறோம். பட் அன்னைக்கு அந்த பொருளுக்கு மார்க்கெட்ல என்ன நிலவரம் இருக்கோ, என்ன விலை இருக்குதோ அந்த விலைக்கு நாங்கள் விவசாயிகள் இருந்து எடுத்துக்கிறோம். இப்போ துளசி வந்து ஒரு நேரத்தில் டிமாண்ட் ஆகுது 180 ரூபா போகுதுன்னா we can procure from you under the 80 rupees. ஸோ இது வந்து நிறைய பெரிய லெவல்ல நம்மளோட இந்தியாவில இருந்து அதிகமாக எக்ஸ்போர்ட் ஆகி இருக்கக்கூடிய ஒரு மூலிகை துளசி. சார் நெக்ஸ்ட். அடுத்து பாத்தீங்கன்னா திருவுறிஞ்சா, ஜிம்னிமா சில்வஸ்ட்ரிஸ். இது மோஸ்ட்லி திண்டுக்கல் அண்ட் கோயம்புத்தூர்
திருநெல்வேலியில சில சரௌண்டிங்ஸ், இந்த மாதிரி அந்த ஏரியால கிள்ளி ரீஜன்ல இருந்து வரக்கூடிய ஒரு முக்கியமான தாவரம். இது வந்து நீரிழிவு நோயாளில பெரிய மேஜர் அப்ளிகேஷன் ஆன் நீரிழிவு நோயில இது வந்து யூஸ் ஆகிட்டு இருக்கு. இது வந்து இப்ப கல்டிவேஷனும் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. so much of cultivation also going on சிறு குறிஞ்சா. இது பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நாங்க வாங்கிட்டு இருக்கிற பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா 130 rupees வாங்கிட்டு இருக்கிறோம். இதுல வந்து ஸ்டெம்ஸ் இல்லாம கொடுத்தீங்கன்னா 150 ரூபாய்க்கு மேல எடுத்துட்டு இருக்கோம். இது ஒரு அருமையான கிராப். நம்மளோட ரீஜன்ல கல்டிவேஷன் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு மூலிகை. நெக்ஸ்ட் நித்திய கல்யாணி வென்கா ரோசியா. இது பாத்தீங்க அப்படின்னா நிறைய புற்றுநோய் மருந்துகளை பயன்படுத்தப்படுகிறது. அதே மாதிரி டயபெட்டிக், அந்த மாதிரி நிறைய கிரானிக்கல் டிசீஸ்ல யூஸ் பண்றாங்க. இது பாத்தீங்க அப்படின்னா இதோட வேரும் இலையும் இது வந்து முழு செடியும் இதை வந்து நம்ம பண்றோம். முதல்ல பாத்தீங்கன்னா இதோட லைஃப் ஸ்பென் பாத்தீங்க அப்படின்னா 6 மாத காலம். நம்ம வந்து 4வது மாசத்துல இருந்து இதை வந்து ஆரோஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இலையை வந்து ஒரு 3ல இருந்து 4 டைம் நம்ம ஆரோஸ் பண்ணலாம். இலையை மட்டும். இலை நாங்க இன்னைக்கு வந்து 90 ரூபாய்க்கு எடுத்துட்டு இருக்கிறோம். விவசாயிகிட்ட இருந்து 90 ரூபாய்க்கு நம்ம எடுத்துட்டு இருக்கிறோம் காய்ந்த இலைகள். இது 4 டைம் ஆரோஸ் பண்ணி முடிச்சுட்டு பாத்தீங்க அப்படின்னா நீங்க ரூட்டை மட்டும் தனியா உழவு போட்டு வேர் மட்டும் இன்னைக்கு அதுவும் ஆல்மோஸ்ட் 90 ரூபாயில இருந்து 100 ரூபாய்க்கு நம்ம வேரை வாங்கிட்டு இருக்கிறோம். இது வந்து தூத்துக்குடியில இருந்து ஏற்றுமதி கூடிய ஒரு மிகப்பெரிய மூலிகை. 2வது மூலிகைகள்ல இது 2வது இடத்தை பெறும். முதல் வந்து அவுரி என்று சொல்லக்கூடிய சென்னான்னு சொல்லுவாங்க. அதுதான் தூத்துக்குடியில இருந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய முதல் அதிகப்படியான மூலிகை. 2வது இடத்தை இந்த நித்திய கல்யாணி அப்படிங்கிற இந்த மூலிகை பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட். மருதாணி. சார் இந்த கொஸ்டின் ஆன்சர் செஷன் வந்து கடைசியாக ஒரு 30 minutes டைம் இருக்குங்க சார். அதுல நீங்க கொஸ்டின் ஆன்சர் எது வேணா கேட்கலாம். கொஞ்சம் ப்ளீஸ் மியூட்ல வச்சுக்கிறீங்க சார். அடுத்து பாத்தீங்கன்னா மருதாணி. மருதாணி பாத்தீங்கன்னா நிறைய வந்து இந்த மாதிரி வயிறு சம்பந்தமான நோய்கள், புற்றுநோய், இந்த ஹெப்பாட்டிட்டிஸ், இந்த மாதிரி நோய்கள்ல நிறைய பயன்படுத்துறாங்க. இதுவும் வந்து ரா லீஃப் அங்கிருந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்றோம். இதை பவுடர் பண்ணி பண்றோம். மருதாணி ஒரு முக்கியமான மூலிகை. நம்ம ஈஸியாக பண்ணக்கூடிய அதிகமாக பண்ணக்கூடிய மூலிகை இந்தியாவில இருந்து. ஆல்சோ வி கேன் கல்டிவேட் ஈஸிலி ஃப்ரம் அவர் லேண்ட். நிலவேம்பு. நிலவேம்பு உங்களுக்கு தெரியும். இது வந்து ஒரு முக்கியமான சார். உங்க ஆடியோ மட்டும் கொஞ்சம் லோவா இருக்குன்னு எல்லாம் கொஞ்சம் சாட் பாக்ஸ்ல சொல்றாங்க சார். கொஞ்சம் ஆடியோ மட்டும் கொஞ்சம் அதிகமா பேசுறீங்க. கேக்குது லோ கொஞ்சம் லோவா இருக்கு. சோ கொஞ்சம் எஃபெக்டிவா கொஞ்சம் வால்யூம் ரைஸ் பண்ணி பேசுனீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். थैंक यू சார். ஓகே. அடுத்த மூலிகை பாத்தீங்கன்னா நிலவேம்பு. நிலவேம்புங்கிறது ஆண்ட்ரோபோடஸ் பானிகுலோட்டா. இது வந்து ஒரு முக்கியமான மூலிகை. வந்து கபசுர குடிநீர் மற்றும் இல்லாம நம்மளோட சித்த மருத்துவத்துல இந்த மூலிகைக்கு ஒரு முக்கியமான பங்களிப்பு எப்போதுமே உண்டு. இதனால பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு எல்லா வேர்ல்டுல அதிகபட்ச டிமாண்ட் உள்ள ஒரு மூலிகை இது. இது பாத்தீங்கன்னா லிவர் சம்பந்தப்பட்ட நோய்கள் வந்து சளிகளுக்கு நிறைய பார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியில யூஸ் பண்றாங்க. இது ஒரு முக்கியமான மூலிகை. அதிகபட்சம் ஏற்றுமதி ஆகக்கூடிய ஒரு மூலிகை. நெக்ஸ்ட் அடுத்து பாத்தீங்கன்னா பப்பாளி. பப்பாளியோட இலைகள், கேரிக்கா பப்பாயா. இது உங்களுக்கு தெரியும். நம்ம நார்மல் பப்பாளியோட இலைகள். இது வந்து ஆல்சோ டயபெட்டிக்ல நிறைய யூஸ் பண்றாங்க. டெங்கு ஃபீவர்ஸ்ல, டெங்குக்கு இது தனியா பப்பாளி இலையில இருந்து மட்டுமே பண்ணி டெங்கு ஃபீவருக்கு வந்து டேப்லெட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இது வந்து அதிகபட்சமான ஒரு மூலிகை வரும். ஏற்றுமதி ஆகக்கூடிய ஒரு மூலிகை பப்பாளி இலை, காய்ந்த பப்பாளி இலை. இதை நம்ம வாங்கிக்கிறோம். இன்னைக்கு வாங்கி போட்டுக்கூடிய விலை பார்த்தீங்க அப்படின்னா 60 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருக்கோம் விவசாயிகிட்ட இருந்து. யாராவது பப்பாளி நீங்க கல்டிவேஷன் பண்றீங்க, ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா டோன்ட் த்ரோ. நீங்க விட்டுறீங்க. ஈச்சனை ஒரு பீரியட்ல வந்து நீங்க வெட்டி தூர போடுறீங்க. அதை போடாதீங்க. வெட்டிட்டு அதை வந்து நீங்க காய வச்சு ட்ரை பண்ணி அதை வந்து ஒரு நிழல்ல காய வச்சு எனக்கு ட்ரை பண்ணி கொடுத்தீங்கன்னா தட் இஸ் ஒரு சைடு இன்கமா இருக்கும். உங்களுக்கு ஃபார்மர்ஸ்க்கு வந்து ஒரு சைடு இன்கமா இருக்கும்.
சார் அடுத்த ஸ்லைடுங்க சார். ஸோ நெக்ஸ்ட் கண்டங்கத்திரி. ஸோ கண்டங்கத்திரி, சொலானம், வர்ஜீனியம், இதுவும் பாத்தீங்கன்னா இதோட எல்லா சமூலம் இது எல்லாமே யூஸ் ஆகும். இதோட பூ, காய், விதை, பழம், பட்டை, வேறு, இது வந்து ஒரு லைக் தென்னை நம்ம கற்பக விருட்சம் சொல்ற மாதிரி இதுவும் ஒரு கற்பக விருட்சா. இதோட எல்லா பொருளும் வந்து யூஸ் ஆகும். நிறைய சித்தா மெடிசன்லையும் பரமக்கட்டிகள் இதுவும் வந்து ஜாஸ்தியா போயிட்டு இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய நம்ம லீஃப் பவுடர் பண்றோம். கண்டங்கத்திரி இலையோட பவுடர் நிறைய ஏற்றுமதி ஆகுது. சார் அடுத்த ஸ்லைடுங்க சார். ஸோ நீம், இது எல்லாருக்கும் நம்மளோட இந்தியாவோட, அது தமிழ்நாட்டோட ஒரு வரப்பிரசாதம். நம்ம காப்பி ரைட் வாங்குறதுக்காக நம்ம எவ்வளவு போராடிட்டு இருக்கிறோம். நீம் சீட், இதுல பாத்தீங்கன்னா எல்லாமே, இது வேப்ப இலை பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஒரு பெரிய குவான்டிட்டி ஆகுது இந்தியாவில இருந்து. நீம் சீட்ஸ், நீம் கர்னல், அதுல இருந்து நிறைய வேல்யூ அடிஷன். நீம் ஆயில், இதுல இருந்து வேல்யூ அடிஷன் பாத்தீங்கன்னா ட்ரமண்டஸ் ஆஃப் வேல்யூ அடிஷன். இலை நீம் நீம் லீஃப்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம டூத் பேஸ்ட் தயாரிக்கிறாங்க. நீம் ஆயில் வந்து அப்புறம் சீர்கேக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆர்கானிக் மாடல் யூஸ் ஆகுது. ட்ரமண்டஸ், தெர் ஆர் லாட் ஆஃப் பை ப்ராடக்ட், லாட் ஆஃப் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு பெரிய மருத்துவ பொருள், ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு மருத்துவ பொருள். சார் நெக்ஸ்ட் வல்லாரை, சென்ட்ரல் ஏசியாட்டிக்கா. இது வந்து பாத்தீங்கன்னா மலையில கிடைக்கக்கூடிய, அதாவது ஹில்லி ரீஜன்ல கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருள். இது வந்து பாத்தீங்கன்னா பிரைன், வல்லாரை அப்படின்னா சின்ன குழந்தைகளுக்கு வந்து நம்ம மூளை வளர்றதுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு இது. அது மட்டும் இல்லாமல் இதுல வந்து அவ்வளவு ஹீமோகுளோபின் கூட்டக்கூடிய விஷயங்கள் வந்து அவ்வளவு இருக்கு. பாத்தீங்கன்னா டிபி பேஷண்ட்ஸ்க்கு நிறைய யூஸ் பண்றாங்க. லாட் ஆஃப் ஃபார்முலேஷன் இதுல இருந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு ஏற்றுமதியை கூட முக்கியமான பொருள். இன்னைக்கு இதோட விலை பாத்தீங்கன்னா நம்ம விவசாயிகள்கிட்ட இருந்தோ இல்லை இன்டர்மீடியேட் இருக்காங்க, இதை கலெக்ட் பண்ணி கொடுக்கக்கூடியவங்க 220 ரூபாயில இருந்து 250 ரூபாய் வரைக்கும் இது கொடுத்து நம்ம வாங்கிட்டு இருக்கோம். இதோட பிரைஸ். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஸ்லைட். புதினா. புதினா பாத்தீங்கன்னா மென்தா, பெப்பரிட்டா, இது நம்மளுக்கு எல்லாமே தெரியும். புதினா இது வந்து யூஸ் இன் வெரி பிக் மேனர் ஆன் த டீ இண்டஸ்ட்ரி. இதுல பாத்தீங்கன்னா இது உள்ள ஆஸ்துமா, ஜாயிண்ட் பெயின், இந்த மாதிரி விஷயங்கள்ல இது நிறைய யூஸ் பண்றாங்க. இதுவும் ஒன் ஆஃப் த ஹெர்பல் மச் எக்ஸ்போர்ட்டட் ஃப்ரம் அவர் தமிழ்நாடு. முக்கியமான ஒரு மொழி. சார் அடுத்து பிரண்டை. இது வந்து தானாவே வளரக்கூடிய, நம்ம சதன் பார்ட்ல பாத்தீங்கன்னா வளரக்கூடிய ஒரு முக்கியமான மூலிகை. ஜாயிண்ட் பெயின் தரக்கூடிய ஆயில், பெயிண்ட் ஆயில் வந்து நிறைய யூஸ் பண்றாங்க. இது நேர்லி பாத்தீங்கன்னா ஒரு 28 rupees இன்னைக்கு வந்து ஃபார்மர்ஸ் நம்ம கலெக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். 28 டிபெண்ட் ஆன் த மார்க்கெட், இது வில் பி கோஸ் டு 50 rupees. 50 ரூபா வரைக்கும் டிமாண்ட் அந்த சீசன்ல வந்து 50 ரூபா வரைக்கும் போகும். இட் கேன் பி அவைலபிள் எனிவேர். தமிழ்நாட்டு எங்க போனீங்கனாலும் இது இருக்கும். இது வந்து நீங்க பண்ணணும், புதுசா பண்ணணும்னு ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இதெல்லாம் ஒரு ஈஸியான ஹெர்பல். நீங்க ஒரு 4 பேர் வச்சுட்டு நீங்க அப்படி கலெக்ட் பண்ணலாம். அதை we are ready to procure at any time. இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற ஹெர்பல்ஸ் எல்லாமே we can procure throughout the year. ஸோ இதெல்லாம் வந்து என்டர்பிரைஸ் நீங்க பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி ஹெர்ப்ஸ் எல்லாம் நீங்க கையில் எடுத்து பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடு. ஸ்பைசஸ். ஸ்பைசஸ்ல பாத்தீங்க அப்படின்னா மஞ்சள். ஸோ நெக்ஸ்ட் டர்மரிக். பிளட் பியூரிஃபையர். இது வந்து ட்ரமண்டஸ் வால்யூம்ல போயிட்டு இருக்கிறது. as you know, சேலம் அண்ட் ஈரோடு இஸ் த மெயின் மார்க்கெட். மஞ்சள் வந்து இப்போ ஸ்ரீலங்கா மட்டும் இதுக்கு வந்து பேன் பண்ணியிருக்காங்க. மற்ற எல்லா கண்ட்ரிக்கும் வி ஹாவ் டு ரிஜிஸ்டர் வித் ஸ்பைசஸ் போர்டு. இதெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னா முதல்ல நம்ம பேசின ஹெர்பல்ஸ் எல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணணும்னா வி ஹாவ் டு ரிஜிஸ்டர், வி ஹேவ் டு கெட் a lot of certification. அது வரக்கூடிய அடுத்த செஷன் இதுல நம்ம பேசுறேன். இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஸ்பைசஸ் நீங்க பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது ஸ்பைசஸ் போர்டுன்னு ஒண்ணு இருக்கு. அதுல கண்டிப்பாக நீங்க ரிஜிஸ்டர் பண்ணணும். பண்ணனா மட்டும்தான் நம்ம இந்த மாதிரி ஸ்பைசஸ் எல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். அடுத்த ஸ்லைடுங்க சார். இது வத்தல், மிளகாய் வத்தல். ஸோ இட்ஸ் கமிங் அண்ட் ஸ்பைசஸ். இது பாத்தீங்க அப்படின்னா விளாத்தி குளம்,
தூத்துக்குடி இங்கே இருந்து அதிகமாக கல்டிவேஷன் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நீங்க உங்க வயல்ல வந்து இதை வந்து ஈக்குவல் ட்ரை அஸ் இன்டர் கிராப் நீங்க நம்ம பண்ணிட்டு இருக்கிறீங்க கரூர்ல. நான் வந்து உளுந்து போட்டிருக்கிறேன், உளுந்துல பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை. மற்றபடி அதை நீங்க பெரனியல் கிராப்ஸ் பண்ணியிருக்கிறீங்க, நான் தென்னை வச்சிருக்கிறேன் அப்படின்னா நீங்க இதெல்லாம் வந்து இன்டர் கிராப்பா நீங்க அழகா ட்ரை பண்ணலாம். ஸோ இது ஒரு அதிகமாக எக்ஸ்போர்ட் ஆகக்கூடிய ஒரு ஸ்பைசஸ். ஸோ நெக்ஸ்ட் கல்பாசி. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பிரியாணில எல்லாம் இது யூஸ் பண்ணுவாங்க, ஜாஸ்தியா நம்ம யூஸ் பண்றோம். இதுவும் வந்து அதிகமா ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு பொருள். இது வந்து கலெக்டட் ஃப்ரம் த ஹில்லி ரீஜியன். இது வந்து பாறையிலேயோ இல்ல மரத்திலேயோ ஒட்டிட்டு இருக்கக்கூடிய ஒரு பாசி இனத்தை சேர்ந்தது. இது பாத்தீங்க அப்படின்னா இதுவுமே நிறைய மருத்துவ பொருட்களை வந்து இது பண்றாங்க. கல்பாசி. சார் அடுத்தது அன்னாசி பூ. இட்ஸ் நாட் ஓன்லி ஃபார் த சமையலுக்கு மட்டும் இல்லை, நிறைய மருத்துவங்கள்ல இதை இது பண்றாங்க. நிறைய ஃபார்மா கம்பெனிஸ் ஆர் ப்ரொக்யூரிங் திஸ். நெக்ஸ்ட் யூக்கலிப்டஸ். யூக்கலிப்டஸ் ஆயில் ஆல்சோ ஒன் ஆஃப் த மேஜர் எக்ஸ்போர்ட்டட் லீஃப். நம்ம ட்ரை லீவ்ஸ் நம்ம நிறைய பண்ணிட்டு இருக்கிறோம். யூக்கலிப்டஸ் ஆயில் மட்டும் இல்லை, நிறைய ட்ரை லீவ்ஸ் இன்னைக்கு நம்ம கலெக்ட் பண்ணக்கூடிய பிரைஸ் வந்து 22 ரூபா கொடுத்து நம்ம வாங்கிட்டு இருக்கிறோம். இது அதிகமா தூத்துக்குடியில இருந்து ஏற்றுமதி ஆகி கொண்டிருக்கிறது. அடுத்த ஸ்லைடு மராட்டி மக்கு. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இலவம் பிஞ்சு இருக்குல்ல, அதோட இலவம் பிஞ்சு சின்ன பிஞ்சா இருக்கும்போது பண்ணக்கூடியது. இது நிறைய நம்ம பிரியாணியில யூஸ் பண்றோம். அதர் தன் தட் நிறைய ஃபார்மால இண்டஸ்ட்ரியில யூஸ் ஆகுது. It's mostly we collected from buying from தேனி டிஸ்ட்ரிக்ட். தேனி டிஸ்ட்ரிக்ட்ல பாத்தீங்கன்னா ஸ்பெஷலி கண்டமனூர், கடமலைக்குண்டு, ஆண்டிப்பட்டி அந்த ரீஜன்ல பாத்தீங்கன்னா இது ட்ரமண்டாஸ் நேச்சுரலி கிரவுண்ட். இது வந்து நிறைய எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க புதுசா என்டர்பிரினர்ஷிப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதெல்லாம் வந்து கையில எடுத்து பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே, லெட் அஸ் கம் டு த மொரிங்கா. ஸோ இதுதான் வந்து எங்களோட மேஜர் ஒரு நாங்கள் பண்ணக்கூடிய வால்யூம்ல மோர் தென் 50% வி ஆர் டூயிங் ஆன் மொரிங்கா. ஆஸ் யூ நோ, கரூர் அண்ட் அந்த சரௌண்டிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மொரிங்கா கல்டிவேஷன் ஆல்ரெடி கோயிங் ஆன். நிறைய முருங்கை பண்ணிட்டு இருக்காங்க, பட் ஒன்லி காய்க்கு மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஓரளவுக்கு அவேர்னஸ் வந்திருக்கிறது கரூர் விவசாயிகள் இடத்துல. ஆனாலும் அதுல வந்து வேல்யூ அடிஷன் எப்படி பண்றது, என்ன பண்றது, அதை பத்தி விளக்குறது தான் இந்த ஸ்லைடோட நோக்கம். சார் இப்போ நெக்ஸ்ட் ஸ்லைட் போங்க சார். பாருங்க, இங்க இந்தியாவில இருந்து ஸ்பெஷலி நாங்களே இது பண்ணிட்டு இருக்கக்கூடிய என்னெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்றோம் அப்படின்னா மொரிங்கா சீடு ஃபார் ஜெர்மினேஷன். விதைக்கு நாங்க வந்து இன்னைக்கு விதையோட தேவை உலக மார்க்கெட்ல அதிகமாக இருக்கிறது. ஈச் அண்ட் எவ்ரி கண்ட்ரி தே ஆர் growing moringa now because they got the awareness about moringa. ஒரு நேரத்துல வந்து நம்ம கிராமத்துல சொல்லக்கூடிய பழமொழி, ஒரு விவசாயிக்கு ஒரு முருங்கை மரமும் ஒரு மாடும் இருந்தா போதும், பசு மாடு இருந்தா போதும், அவன் வந்து பிழைச்சுக்குவாங்கிறது ஒரு பழமொழி. இன்னைக்கு இதோட அவேர்னஸ் உலகம் ஃபுல்லா பரவி நிக்குது. எங்கெல்லாம் மால்நியூட்ரிஷன் இருக்கோ, எங்கெல்லாம் குழந்தைகளுக்கு சத்தான உணவு கிடைக்கலையோ, எங்கெல்லாம் லாக்டேட்டிங் ஃபீமேல்ஸ் இருக்கிறாங்களோ, இங்கெல்லாம் வந்து இவங்களுக்குலாம் அத்தியாவசிய தேவையா ஒரு உணவுப் பொருளா இது மாறி இருக்கிறது. இதனால எல்லா நாடும், ஈவன் எங்க தண்ணி இல்லாத கண்ட்ரிஸ்ல கூட, இஸ்ரேலா இருக்கலாம், சைனாவா இருக்கலாம், ஆப்பிரிக்கன் டெசர்ட் லேண்டா இருக்கலாம், தே ஆர் ஆல்சோ கல்டிவேட்டிங் மொரிங்கா நவ் டியூ டு இதோட வேல்யூ வந்து இப்போ அவங்க உணர ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால தேவைகள் அதிகமா இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், சீட் ஃபார் ஜெர்மினேஷன். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா சீட் ஃபார் ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன். இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசம் நான் அப்புறம் சொல்றேன். சீட் ஃபார் ஜெர்மினேஷன், சீட் ஃபார் ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன், வேல்யூ அடிஷன். இது மொரிங்காவில இருந்து அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நட்ஸ், நம்ம கடலை மிட்டாய் பண்ற மாதிரி மொரிங்கா சீடுல இருந்து மொரிங்கா நட்ஸ் பண்றாங்க. மொரிங்கா பார்ஸ், நம்ம சாக்லேட் மாதிரி மொரிங்கா பார்ஸ் பண்றாங்க. நிறைய வேல்யூ அடிஷன் யூஸ் பண்றாங்க. ஸோ வி சப்ளை த சீட்ஸ் ஃபார் த தட் பர்பஸ். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா மொரிங்கா ட்ரை லீவ்ஸ், முருங்கையோட காய்ந்த இலைகள். இது வந்து நாங்க மற்ற நாடுகள்ல இருக்கக்கூடிய ஃபார்மா கம்பெனிஸ் எங்கள்கிட்ட வந்து இலையை அப்படியே வாங்கி அவங்க வந்து வேல்யூ அடிஷன் பண்றாங்க. ஸோ எக்ஸ்போர்ட்டிங் த ட்ரை லீவ்ஸ் அந்த அசிட்டிஸ் நம்ம கிளீன் பண்றோம், பேக் பண்றோம், அப்படியே அனுப்புறோம் மொரிங்கா ட்ரை லீவ்ஸ். அடுத்து பாத்தீங்கன்னா மொரிங்கா பவுடர் பண்றோம். முருங்கையில இருந்து ஆயில்,
தட் இஸ் ஆல்சோ கால்ட் பென் ஆயில். அடுத்து முருங்கை கம், முருங்கை ஆயில் கேக், முருங்கை டீ, கேப்சூல், டேப்லெட், சோப்பு, முருங்கை ரூட்டு, முருங்கை பார். இது வந்து முருங்கையில யூஸ் இல்லாத பொருளே இல்லை. ஏ டு செட், டிப்ல ரூட்ல இருந்து டிப் வரைக்கும் எல்லாமே வந்து ஏற்றுமதி இருக்கக்கூடிய பொருள். அடுத்த ஸ்லைட் போகும். ஸோ முருங்கை இலை இது பாத்தீங்க அப்படின்னா இதுல வெரைட்டிஸ் தமிழ்நாட்டுல there are more than 27 different varieties are there. பிகேஎம் 1 ஒரு வெரைட்டி இருக்கு, பிகேஎம் 2 ஒன்று இருக்கு, கேஎம் குடுமியான் மலைன்னு ஒரு ரகம் இருக்கு. லோக்கல் டைப் பாத்தீங்க அப்படின்னா கரும்பு முருங்கைன்னு சொல்லுவாங்க, பூனை முருங்கை, பால் முருங்கை, கொடிக்கால் முருங்கை, யாழ்ப்பாணம் ரகம், இப்படி சொல்லிட்டே போகலாம். நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. இதுல நாங்க வந்து முருங்கைக்கு உள்ள ஸ்பேசிங் 2.5 அடிக்கு 2 அடி, இதுதான் வந்து ஹை டென்சிட்டி பிளான்டிங்னு சொல்லுவாங்க. இதுதான் நாங்க வந்து முருங்கை இலைக்கு நாங்க யூஸ் பண்ணக்கூடிய ஸ்பேஸ். ஸோ இதுல பண்ணும்போது நாங்க என்ன ரகம் யூஸ் பண்றோம்னா நாட்டு முருங்கை, அதாவது கரும்பு முருங்கைன்னு சொல்லக்கூடிய நாட்டு முருங்கையோட ரகம் தான் இதுக்கு வந்து சூட்டபிளா இருக்கு லீஃப் ப்ரொடக்ஷன். ஏன்னா நம்மளோட டிமாண்ட் என்ன அப்படின்னா நம்ம லீஃப்ங்கிற வந்து நம்ம காயோ இதோ ஹார்வெஸ்ட் பண்ண போறது இல்லை, நம்ம இலையை தான் ஹார்வெஸ்ட் பண்ண போறோம். இலை வந்து ப்ரொடக்ஷன் ஜாஸ்தி வேணும் அப்படின்னா இந்த ரகம் இலையோட அடர்த்தி வந்து நல்லா திக்கா இருக்குது, இலையும் கொஞ்சம் ப்ராட் பெருசா இருக்குது. அதனால we suggest to the farmer the local type that is called the conventional moringa we suggesting for the leaf production. இந்த செஷனோட முடிவுல நாங்க பண்றோம் சார், எனக்கு இதை பத்தி இன்னும் மேல தகவல் வேணும் அப்படிங்கும் போது நீங்க வந்து ப்ளீஸ் கான்டாக்ட் வித் த டீம் இல்லைன்னா உழவர் உலகம். we are ready to give you all the technical support. ஸோ உங்களுக்கு நீங்க ப்ளவிங்ல ஆரம்பிச்சு உங்களுக்கு வந்து போஸ்ட் ஹார்வெஸ்ட் வரைக்கும் we can give you all the technical support that free of cost. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்பேசிங் 2 அடிக்கு 2 அடி பண்றோம். ஒரு ஏக்கர்ல பாத்தீங்கன்னா more than 8,000 நம்பர் ஆஃப் பிளான்ட்ஸ் இருக்கிறோம். நீங்க வந்து இன்னைக்கு நடுறீங்க அப்படின்னா டைரக்ட் பிளான்டிங், we advise you the direct planting. பாலிபேக்ல போட்டோ நர்சரியில பண்ணியே பண்ண வேண்டாம், you can directly planting through the seed. ஃபர்ஸ்ட் ஹார்வெஸ்ட் பாத்தீங்கன்னா முதல்ல வந்து ஒரு 60ல இருந்து 70 நாள் வந்து முதல் ஹார்வெஸ்ட் நீங்க பண்ணலாம். பண்ணும்போது ஒரு அந்த பிளான்டோட ஹைட் பாத்தீங்கன்னா 2 அடிக்கு மேல இருக்கும். தரையில இருந்து 1 அடி விட்டுட்டு நீங்க ஹார்வெஸ்ட் பண்ணலாம். நம்மளுக்கு தேவை இலை மட்டும்தான். அதுக்கப்புறம் ஈச் அண்ட் எவ்ரி 45 டே, 40ல இருந்து 45 நாளுக்கு ஒரு தடவை நீங்க நம்ம எப்படி கருவேப்பிலை நம்ம ஹார்வெஸ்ட் கட் பண்ணிட்டு இருக்கோமோ அதே மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி ஹார்வெஸ்ட் 40 days you can harvest the leaves. ஒரு ஏக்கர்ல நீங்க கல்டிவேஷன் பண்ணுனீங்கன்னா 3000 கிலோ உங்களுக்கு பச்சை இலையை வந்து ஹார்வெஸ்ட் பண்ணலாம். 40 நாளைக்கு ஒரு தடவை 3000 கிலோ உங்களுக்கு பச்சை இலைகள் கிடைக்கும். இதை நீங்க காய போடும்போது இதுல வந்து ட்ரையிங் மெத்தட் 2-3 ப்ராசஸ் இருக்கு, தட் வில் கம் டு நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ இது நம்ம காய போடும்போது நம்மளுக்கு 300 கிலோ வந்து ட்ரை லீஃப் கிடைக்கும். இன்னைக்கு வி ஹேவ் த கான்ட்ராக்ட் வித் த ஃபார்மர்ஸ். மினிமம் சப்போர்ட்டிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா 50 ரூபா நம்ம பண்றோம். ஸோ 300 கிலோ உங்களுக்கு காஞ்ச இலைகள் கிடைக்குது. பட் முன்னாடியே சொன்ன மாதிரி we can get it from the prevailing market price. இன்னைக்கு மார்க்கெட் பிரைஸ் 70 ரூபா போயிட்டு இருக்குது. ஸோ நாங்க உங்கள்கிட்ட வந்து 70 ரூபாய்க்கு நான் வாங்கிடுவோம். ஆனா 50 ரூபாய்க்கு குறையாது எந்த ஒரு காலங்களையும். இது நாங்க குடிக்கக்கூடிய ஒரு அஷூரன்ஸ் ஃபார் த ஃபார்மர். ஸோ வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா நீங்க 7ல இருந்து 8 கூட பண்ணலாம் இந்த மெத்தடில். இந்த 2.5 அடிக்கு 2 அடி ஸ்பேசிங் மெயின்டைன் பண்ணும்போது ஸோ நீங்க வந்து ஒரு 7ல இருந்து 8 வருஷம் இந்த கிராப் வந்து நீங்க மெயின்டைன் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடு வந்து நம்ம ட்ரையிங் ப்ராசஸ் ஷேட் அது மெத்தட் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு எல்லாரும் அட்வைஸ் பண்ணக்கூடியது வந்து ஷேட் ட்ரையிங் ப்ராசஸ் வந்து எல்லாருமே வந்து அட்வைஸ் பண்றாங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல மெத்தட். பட் இனிஷியலா பண்ணக்கூடிய விவசாயிகளுக்கு நான் சொல்லக்கூடியது யூ கோ ஃபார் த ஷேட் ட்ரையிங் போங்க அப்படிங்கறத என்னோட அட்வைஸ். நீங்க பல்கா பண்றீங்க 10 ஏக்கருக்கு மேல போறீங்க அப்படின்னா யூ கோ ஃபார் த சோலார் ட்ரையர். ஷேட் ட்ரையிங் பாத்தீங்க அப்படின்னா இது நம்ம பண்ணும்போது ஒரு கண்டினியூஸா நீங்க காய போட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கண்டினியூஸா நம்ம லீஃப் வந்து ரொட்டேட் பண்ணிட்டே இருக்கணும். ஒரு வித் ஹெல்ப் ஆஃப் ஃபீமேல் லேபர் 2-3 பெண்கள் இது பண்ணிட்டு நம்ம அதை வந்து நம்ம இலையை வந்து ரொட்டேட் பண்ணணும். இல்லைன்னா அந்த மாய்ச்சர் பாத்தீங்கன்னா மோர் தென் 80% மாய்ச்சர் கண்டென்ட் இருக்கும் இலையில. இந்த மாய்ச்சர் எல்லாம் கீழே வந்து டம்ப் ஆகி அந்த இலையோட கலரே மாறிடும் நம்ம ரொட்டேட் பண்ணலாம். ஸோ அதனால ஷேட் ட்ரை பண்ணும்போது we have to rotate the leaf each and every hour. சன் ட்ரையிங் மோஸ்ட்லி வந்து பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா நியூட்ரிஷன் வந்து லாஸ் ஆகுது முருங்கையில. அதனால மோஸ்ட்லி வி அவாய்ட் த சன் ட்ரையிங். சோலார் ட்ரையர்ல பாத்தீங்கன்னா அதுல வந்து ட்ரை டைப்ஸ் இருக்கு. ட்ரை டைப்ஸ்னா இது கொஞ்சம் அட்வான்ஸ் டெக்னாலஜி.
ஸோ வித்தவுட் ட்ரை ஐஸ்ல வந்து நம்ம கீழே நார்மலா நம்ம கீழே போடக்கூடிய இந்த மாதிரி ட்ரைங் ப்ராசஸ்லாம் இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ இதுல பாத்தீங்கன்னா நம்ம பேக்கிங் 50 kg 50 kg கம்ப்ரஸ்டு பேல். முருங்கை இலை பாத்தீங்க அப்படின்னா வெயிட் வந்து கம்மியா இருக்கும், இடத்த அடைக்கும். ஸோ நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணும்போது நம்மளுக்கு இது வந்து நம்ம இங்க எப்படி நம்ம லோக்கல்ல லாரி வாடகை நம்ம பண்றோமோ அதே மாதிரி எக்ஸ்போர்ட்ல வந்து கண்டெய்னர் ஒரு 20 feet கண்டெய்னர்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம நார்மலா இலையை பேக் பண்ணி அனுப்புனா 2 டன் தான் ஏற்ற முடியும் முருங்கை இலையை. இது இந்த மாதிரி கம்ப்ரஸ் பேல்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கம்ப்ரஸ் பண்ணி பேக் பண்ணும்போது we can load it nearly 5 tons in a 20 feet container. ஸோ அதனால பையரா இருந்தாலுமே அவங்க வந்து இந்த டிரான்ஸ்போர்ட் தட் இஸ் கால்ட் ஃப்ரைட்டை கம்மி பண்றதுக்காக ஸோ எவ்ரி ஒன் பையர் வந்து இந்த மாதிரி பேக்கிங்ல தான் தேய்ப்பாங்க. லீஃப் ட்ரை லீஃப்ஸா இருந்தா திஸ் இஸ் த பேக்கிங் மெத்தட் ஃபார் எக்ஸ்போர்ட். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா முருங்கை இலை பவுடர். ஸோ முருங்கை இலை பவுடருங்கிறது நம்ம அதில் உள்ள நியூட்ரிஷனல் வேல்யூஸ் எல்லாம் நம்ம ஏற்கனவே நம்ம உங்களுக்கு சொன்னதுதான். இதோட மெயினா பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ராசஸ் பண்ணும்போது இது வந்து நம்ம பல்வரைசர்ல தான் நம்ம வந்து ப்ராசஸ் பண்றோம், பவுடர் பண்றோம். பவுடர் பண்ணும்போது என்ன அப்படின்னா இதோட மெஷ் பார்த்தீங்க அப்படின்னா 80 இருந்து 100 மெஷ் இருக்கணும். நம்ம மைக்ரான்னு சொல்லுவாங்க, 80 to 100 மைக்ரான். ஸோ இது பண்ண நம்ம இந்த இதுல இருந்தா மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், அது வந்து வாட்டர்ல சால்யூபிள் ஆகும். தட் கேன் பி இன்டேக் டைரக்ட் கன்சியூம் பண்ணும்போது இன்டேக் பண்ணும்போது அது வந்து வாட்டர்ல லாக் ஆகிருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர். வி ஹேவ் டு மெயின்டைன் த டெம்பரேச்சர். எப்போ நம்ம அந்த ப்ராசஸ் பண்ணும்போது நம்ம வந்து டெம்பரேச்சர் வந்து 35 டிகிரிக்கு மேலே போகாமல் மெயின்டைன் பண்ணணும். அப்படி போச்சுன்னா இதோட கலர் மாறிடும். ஸோ இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் ஒன்று வந்து சைஸ் ஆஃப் த பார்ட்டிகல் சைஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா கலர். இந்த ரெண்டும் ரொம்ப முக்கியமான விஷயம் when we are making the powder. ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ இது பல்வரைசர், நம்ம பண்ணக்கூடிய பல்வரைசர். இது பல்வரைஸ் பண்ண அரைச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பவுடர்ல 80 மெஷ் இருக்கும், 100 மெஷும் இருக்கும், 60 மெஷும் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் தட் இஸ் ப்ராசஸ் கால் ஷேக்கிங். through the process of shaking we remove the அந்த 60 மெஷ் 50 மெஷ் இருக்கக்கூடியதை நம்ம ரிமூவ் பண்றோம். ஸோ நம்மளோட மெஷ் வந்து 80 to 100 மெயின்டைன் பண்ணணும். தட் இஸ் ப்ராசஸ் கால் ஷேக்கிங். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட். இதுல பாத்தீங்க அப்படின்னா பேக்கிங் வந்து ஆஸ் பர் த பையர் அவர் என்ன பேக்கிங்ல கேட்காரோ அந்த பேக்கிங்ல நம்ம பண்ணி கொடுக்கணும். அது மேபி 250 கிராம் எனக்கு பவுச்ல பண்ணி கொடுங்கன்னு கேட்பாங்க. ஸோ நம்ம பவுச்ல பண்ணி கொடுக்கணும். இல்ல எனக்கு 10 kg காட்டன் பாக்ஸ்ல கொடுங்கம்பாங்க. இல்ல 25 kg டிபி பேக்ஸ்ல பண்ணுங்க, பாலிப்ராபிலின் பேக்ல பண்ணுங்கன்னு கேட்பாங்க. இல்ல வந்து HTP ட்ரம்ல கேட்பாங்க சம் பையர். ஸோ பேஸ்ட் ஆன் த பையர் என்ன கேட்கிறாரோ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து we have to make it to the packing. ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட். அடுத்து முக்கியமான பொருள் பாத்தீங்க அப்படின்னா முருங்கை ஆயில். முருங்கை ஆயில் பாத்தீங்க அப்படின்னா விதைய வந்து நல்ல காய்ந்த விதைகளை நம்ம விவசாயிகள்ட்ட இருந்து கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் கிரேடு விதையை தான் நம்ம வந்து என்ன பண்றோம், பிளான்டேஷன் பர்பஸ்க்கு நம்ம சப்ளை பண்றோம். வரக்கூடிய கழிவு விதைகளை வந்து மேல உள்ள லேயர் தட் இஸ் கால்டு ஷெல், அந்த ஷெல்லை வந்து உடைக்கிறோம். அது வந்து தட் இஸ் மெஷின் கால் டெக்காடிகேட்டர் அப்படின்னு சொல்லி நம்ம நிலக்கடலையை உடைக்கக்கூடிய மிஷினோட சின்ன மாடிஃபிகேஷன் சீட் டெக்காடிகேட்டர். அதை யூஸ் பண்ணி ரிமூவிங் த சீட் ஷெல். மேல உள்ள ஷெல்லை ரிமூவ் பண்ண உள்ள வந்து கர்னல் சொல்லக்கூடிய அந்த பருப்பு மட்டும் இருக்கும். அந்த பருப்பை மட்டும்தான் நம்ம ஆயில் அரைக்கிறதுக்காக யூஸ் பண்றோம். இது பாத்தீங்கன்னா இதோட முருங்கையோட சீடுல 38 இருந்து 40% ஆயில் கண்டென்ட் இருக்கும். இதை நம்ம கிரஷ் பண்ணும்போது நம்ம வந்து மினிமம் வந்து 4 கிலோ ஆயில் போட்டா 4 கிலோ கர்னல் போட்டா மட்டுமே நம்மளுக்கு 1 லிட்டர் நம்மளுக்கு எண்ணெய் கிடைக்கும். இதோட மார்க்கெட் விலை இன்றைக்கு 1500 ரூபாய்க்கு மேல போயிட்டு இருக்குது முருங்கையோட எண்ணெயோட விலை. மெயினா வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம இதுல பாத்தீங்கன்னா we can process with a different method. ரோட்டரி மெத்தட் இருக்கு, எக்ஸ்பெல்லர் மெத்தட் இருக்கு, சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ட் மெத்தட் இருக்கு. பட் அந்த ஹீட் அவாய்ட் பண்றதுக்காக நம்ம நார்மல் இந்த பழைய அந்த மரச்செக்கு தான், ரோட்டரி டைப்னு சொல்லக்கூடிய அந்த மரச்செக்கு தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் இப்போ. நெக்ஸ்ட் ஸ்லைட். இது வந்து டீ கட். அந்த முருங்கா இப்ப எல்லா டீ பேக்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ண இன்ஃபியூஷன், இன்ஃபியூஷன் வேரியஸ் டிஃப்ரெண்ட் ஃபிளேவர்ஸ்ல முருங்கா டீ, பியூர் முருங்கா டீ,
இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இதோட சைஸ் பாத்தீங்கன்னா இது நத்திங் பட் இன் பிட்வீன் த பவுடருக்கும் இலைக்கும் உள்ள ஒரு ஃபார்ம் தான் இது. இதை வந்து டீ கட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட சைஸ் பாத்தீங்கன்னா 3 mm இருந்து 5 mm வரைக்கும் இருக்கும். இது வந்து டீ பேக்ஸ், நார்மல் நம்ம டிப் டீ குடிக்கிறோம்ல அந்த டீ பேக்ஸ் இருக்கு, ரவுண்ட் டீ பேக்ஸ், சிங்கிள் சாம்பர் சொல்லுவாங்க. சிங்கிள் சாம்பர்ங்கிறத நம்ம யூஸ்வலா அந்த டிப் டீல வருது. டபுள் சாம்பர் டீ பேக்ஸ் இருக்கு, ரவுண்ட் டீ பேக் இருக்கு. இதுல நம்ம ஃபில் பண்றோம். ஃபில் பண்ணிட்டு பாக்ஸ் வேல்யூ அடிஷன் வேல்யூ போறோம். அந்த பாக்ஸ் பண்ணிட்டு நம்ம பிராண்டிங் பண்றோம். இது வந்து டீ பாக்ஸஸ் as per the next slide. இந்த டீ பாக்ஸஸ் as per the buyer 25 நம்பர் போட்டு கேட்பாங்க, 50 நம்பர்ஸ் போட்டு கேட்பாங்க. இது வந்து நம்ம தேர்ட் பார்ட்டி லேபிளிங் பண்ணி கொடுக்குறோம். நம்மளோட ஓன் பிராண்ட் வி செல்லிங் அட் த நாட் இன் இந்தியா, வி ஆர் செல்லிங் அட் ஓவர்சீஸ். தேர்ட் பார்ட்டி லேபிளிங் ஆல்சோ வி ஆர் டூயிங் நவ். அவங்க கேட்குற அவங்களோட பிராண்டிங்ல நம்ம பண்ணி கொடுக்குறோம். டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பேக்கிங். ஸோ நம்ம காட்டன் பாக்ஸ்ல கேட்பாங்க, பண்ணிட்டு இருக்கோம். சார் நெக்ஸ்ட் ஸ்லைட். முதல்ல சொன்ன மாதிரி ஆயில் இதுதான் கர்னல். நீங்க இப்போ படத்துல பார்க்கக்கூடிய இந்த பிக்சர் தான் கர்னல். நம்ம ரோட் யூஸ் பண்றோம், ஆயில் எடுக்கிறோம். இது நிறைய ஆயில் வந்து காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரியில யூஸ் பண்றாங்க. ஈவன் வி கேன் யூஸ் அஸ் ஃபுட் இண்டஸ்ட்ரி. நிறைய ஃபுட் இண்டஸ்ட்ரியில யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. There are huge demand in international market for moringa oil. So next slide. So seed பாத்தீங்கன்னா விங்லஸ். அந்த விங்லஸ்ங்கிறது சில கண்ட்ரீஸ்ல, கொரியா, சவுத் கொரியா அண்ட் சைனா இந்த மாதிரி கண்ட்ரீஸ்ல நம்ம எப்படி நிலக்கடலை சாப்பிடுறோமோ அந்த மாதிரி they are eating directly without any boiling or roasting. டைரக்டாவே இதை கன்சியூம் பண்றாங்க, இந்த வித்தவுட் ஷெல். ஸோ அந்த வித்து ரெக்கையோடு இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிளான்டேஷன் கொடுக்கக்கூடிய விலைகள். அடுத்த ஸ்லைட். மொரிங்கா கேப்சூல் அண்ட் டேப்லெட்ஸ். மொரிங்கா கேப்சூல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செல்லுலோஸ் கேப்சூல்ஸுங்கிற அந்த இதில் வந்து ஃபில் பண்ணுறோம். நம்ம ஃபில்லிங் மிஷின்ஸ் அந்த மோஸ்ட்லி வந்து 50 mgல தான் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ இது வந்து ஒரு சப்ளிமெண்டரி ஃபுட். இது மெடிசன் இல்லை, இது சப்ளிமெண்டரி ஃபுட். இது we are on the in future we have the plan for the moringa tablet also. Presently we are doing capsule. In future we have the plan for the moringa tablets. So next slide. Even the gum, moringa இருந்து ஒரு கம் வரும், பார்த்துருப்பீங்க, நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். இது வந்து இந்த டேப்லெட் மேக்கிங்ல அவ்வளவு யூஸ் பண்றாங்க. இதோட கம்மோட தேவைகள் இப்போதைக்கு நிறைய இருக்கு. இது முதல்ல வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒயிட் கலர்ல தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் இப்போ வந்து ரெட்டிஷா வந்து டர்ன் ஆகும். There are huge nutritional values on this, especially on the making the tablets. So next. இது பேசிக்கான விஷயங்கள். நீங்க ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறீங்க, மேபி நீங்க லோக்கல்ல சேல் பண்ண போறீங்க இல்ல இன்டர்நேஷனல் ட்ரேடிங் பண்ண போறீங்க அப்படின்னா ஒரு கம்பெனியோட நேம் செலெக்ஷன் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். the name should be easily புரிஞ்சுக்கிறது, மற்றவங்களுக்கு கன்வே பண்ணும்போது ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கணும். ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி ஒரு பேரை வைக்க வேணாம், ஈஸியான பேரை வைங்க. நெக்ஸ்ட். முதல்ல வந்து ஒரு என்ன பண்ண போறீங்கிறத செலக்ட், அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க வந்து நம்ம கரூர்ல உட்காந்துட்டு நம்ம வந்து நான் ஜூட் பண்ண போறேன், சேனல் சம்பந்தப்பட்ட விஷயம் பண்ண போறேன், இல்ல நான் வந்து பிடி லீவ்ஸ் சம்பந்தப்பட்டது பண்ண போறேன் அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டம். ஸோ ஐடென்டிஃபை யுவர் லோக்கலி வாட் இஸ் அவைலபிள், ஈஸிலி அவைலபிள். உங்ககிட்ட என்ன கரூர்ல என்ன கிடைக்கிறது, நம்ம இப்ப முருங்கை பேசிட்டு இருக்கோம். ஸோ முருங்கையில இருந்து நம்ம புதுசா என்ன பண்ணலாங்கிறது திங்க் அபவுட் தட். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ முக்கியமானது வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் கம்பெனி. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ there are so many different companies. அது வந்து ப்ராப்பர்ட்டிஷிப் கம்பெனி, பார்ட்னர்ஷிப் கம்பெனி, பிரைவேட் லிமிடெட் கம்பெனி, பப்ளிக் லிமிடெட் கம்பெனி. இதில் நீங்கள் என்ன பண்ண போறீங்க, நீங்க மட்டும் பண்ண போறீங்களா இல்லை இப்போ உங்க நண்பரோட சேர்ந்து பண்ண போறீங்களா, இல்லை நீங்க ஆரம்பத்தில் ஏற்கனவே எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நான் இப்போ வந்து பிரைவேட் லிமிடெடாகவே பண்ண போறோம் அப்படிங்கிறத நீங்க முடிவு பண்ணிக்கணும். ஸோ இது வந்து நிறுவனம் ஆரம்பிக்கிறது வந்து பேசிக்கான. ஸோ உங்களோட காம்படிட்டர் யாருன்னு பாருங்க, ஆல்ரெடி யாரெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க மார்க்கெட்ல, என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் நீங்க ஸ்டடி பண்ணிட்டு தான் நீங்க வந்து பண்றது பெட்டரா இருக்கும்.
நிறைய இன்னைக்கு எல்லாமே வந்து வேர்ல்டு வைடு வெப்ங்கிறதுல முடிஞ்சிருது. ஸோ ஃபைண்ட் யுவர் காம்படிட்டர், ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணுங்க. உங்க கம்பெனி, நீங்க ஒரு கம்பெனி பண்றீங்கன்னா வெப்சைட் வந்து இன்னைக்கு கண்டிப்பாக வேணும். சோசியல் மீடியாஸ்ல வந்து பண்ணுங்க. ஸோ இதெல்லாம் பேசிக்கான விஷயங்கள். ஸோ நெக்ஸ்ட் இந்த ஸ்லைடோட நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட். ஸோ மார்க்கெட்டிங். ஸோ தேர் ஆர் சோ மெனி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மார்க்கெட்டிங். டைரக்ட் மார்க்கெட்டிங், இன்டைரக்ட் மார்க்கெட்டிங். ஒரு உங்களுக்கு ஒரு பையர் வேணும்னா நீங்க கண்டிப்பாக வந்து ஒரு இப்ப நிறைய இது நடக்குது, என்ன சொல்லுவாங்க, டைரக்டா போலாம். நீங்க ஒரு பையர் இருக்காரு அப்படின்னா நீங்க நேரடியா உங்களோட உங்க சாம்பிள்ஸ் நீங்க அவருக்கு நீங்க அனுப்பி நீங்க வந்து ஆர்டர் எடுக்கலாம். இல்ல வந்து உங்களோட வலைத்தளங்கள்ல வெப்சைட்ல நீங்க போடலாம். அடுத்தது நிறைய ட்ரேடு ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டிஸ் வந்து நடக்குது. ஸோ அதில் போய் நீங்க கலந்துக்கிடலாம். இந்த மாதிரி சந்தைப்படுத்தலுக்கு என்னென்ன வேணுமோ அந்த இதெல்லாம் முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கிடணும். ஃபைனான்ஸ். எந்த மாதிரி ஃபைனான்ஸ்ல நீங்க பண்ண போறீங்க? உங்களோட சொந்த ஃபைனான்ஸ் வச்சு பண்ண போறீங்களா? பேங்க்ல எவ்வளவு கடன் வாங்க போறீங்க? இந்த மாதிரி விஷயங்களும் கண்டிப்பாக சார். நெக்ஸ்ட் ஸ்லைட். ஹலோ சார், நெக்ஸ்ட் ஸ்லைட். சார் கேக்குதுங்களா? கேக்குதுங்க சார், கேக்குதுங்க சார், கேக்குதுங்க சார். ஓகே ஓகே. கேக்குது. ஸோ ட்ரை டு கெட் அன் ஆர்டர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட். ஸோ நீங்க ரெகுலரா பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மற்ற கம்பெனியோட கான்ட்ராக்ட் நீங்க ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி பண்ணலாம் நீங்க. அடுத்த ஸ்லைட் போங்க சார். ஸோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட். ஸோ நீங்க வந்து ஒரு லோகோ கண்டிப்பா உங்க கம்பெனி அப்படிங்கும்போது கண்டிப்பா அந்த லோகோ அந்த விஷயங்கள்லாம் கண்டிப்பாக வேணும். ஒரு பிராண்ட் நேம், கிரியேட் பிராண்ட் நேம், ரிஜிஸ்டர் பண்ணுங்க சார். அடுத்த ஸ்லைட். ஓகே. ஸோ இது எக்ஸ்போர்ட்டா இருக்கட்டும் இல்ல லோக்கல் ட்ரேடா இருக்கட்டும், ஒரு அக்ரிகல்ச்சர் கமாடிட்டிஸ், ஒரு விவசாய பொருட்களை நீங்க வந்து ஏற்றுமதி பண்ணும்போது கண்டிப்பாக வந்து இந்த அஃபீடான்னு சொல்லக்கூடிய அக்ரிகல்ச்சர் அண்ட் ப்ராசஸ் ஃபுட் எக்ஸ்போர்ட் அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, இது பாத்தீங்கன்னா இப்ப நம்மளோட ரீஜினல் ஆஃபீஸ் வந்து பெங்களூர்ல இருக்கு. இது இல்லாம அஃபீடால ரிஜிஸ்டர் பண்ணாம நீங்க வந்து எந்த ஒரு விவசாய பொருட்களும் நீங்க ஏற்றுமதி பண்ண முடியாது. ஸோ கண்டிப்பாக வி ஹவ் டு ரிஜிஸ்டர் வித் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில், அஃபீடா. அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்பைசஸ். நான் சொன்ன மாதிரி மஞ்சள் பண்றீங்க, நீங்க வந்து ஒரு சுக்கு பண்றீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பா வி ஹவ் டு ரிஜிஸ்டர் கெட் தி சர்டிஃபிகேட் ஃப்ரம் தி ஸ்பைசஸ் போர்டு. நிறைய கவுன்சில்ஸ் இருக்கு. அதே மாதிரி நீங்க காஃபி பண்றீங்க அப்படின்னா காயர் போர்டு இருக்கு. லெதர் பண்றீங்க அப்படின்னா லெதர் கவுன்சில் இருக்கு. FIEO, ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் எக்ஸ்போர்ட் ஆர்கனைசேஷன், இது வந்து எல்லாத்துக்கும் ஒரு பொதுவான ஒரு ஆர்கனைசேஷன். நீங்க எந்த ஒரு பொருள் பண்ணாலும், அதாவது நீங்க காஃபியா இருக்கலாம், இல்ல வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் பொருளா இருக்கலாம், இது ஒரு ஆர்கனைசேஷன், இங்க நீங்க பண்ணிக்கலாம். அடுத்து நீங்க ஜெம் பண்றீங்க, ஜெம்ல இருக்கிறீங்கன்னா தனித்தனி ஆர்கனைசேஷன், பிளாஸ்டிக் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில், லாட் ஆஃப் கவுன்சில்ஸ் ஆர் தேர். இங்க கண்டிப்பாக நம்ம ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் ஸ்லைட். அதே மாதிரி விலை, நீங்க இது வந்து எக்ஸ்போர்ட் மட்டும் பேசிட்டு இருக்கு. இப்ப நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணும்போது இப்ப நீங்க முருங்கை பண்றீங்க, ஒரு கண்டெய்னர்ல ஏத்துறீங்க. இப்ப நீங்க விலையை வந்து பிக்ஸ் பண்ணணும். தூத்துக்குடியில வந்து கொடுக்கறதுக்கு போர்ட் வரைக்கும் கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா அதோட விலை வந்து FOB அப்படின்னு சொல்லுவோம், ஃப்ரீ ஆன் போர்டு. இதே வந்து நீங்க வந்து உங்களோட பையர் அவரோட ஊருக்கு வந்து மலேசியால கொண்டு கொடுக்குறீங்க அப்படின்னா அது வந்து காஸ்ட் அண்ட் ஃபிளைட், வாடகை. இந்த ஃபிளைட்டுங்கிறது நீங்க இங்க இருந்து மலேசியா போகக்கூடிய உள்ள என்ன சார்ஜஸ் வரும் அதை இன்க்ளூட் பண்ணி கொடுக்கறது பேர் தான் வந்து CNF அப்படின்னு சொல்றோம்.
அடுத்து பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ். உங்க போற வழியில வந்து ஏதோ ஒரு நடக்குது அப்படிங்கும்போது நம்ம பொருளுக்கு வந்து கண்டிப்பா இன்சூர் பண்ணணும். அந்த இன்சூரன்ஸும் சேர்த்து வந்து நம்ம கொடுக்கக்கூடிய பிரைஸ் தான் சிஐஎஃப் இல்லைன்னா சிஎன்எஃப்னு சொல்லுவோம். அடுத்து வந்து சில இப்போ கமிஷன் ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க. உங்களுக்கு ஆர்டர் எடுத்து கொடுத்து ஒருத்தர் ஹெல்ப் பண்ணியிருக்காரு மலேசியால, உங்களுக்கு ஆர்டர் எடுத்து கொடுக்குறாரு, சரிங்க, அவருக்கு ஒரு கமிஷன் கொடுக்குறீங்க. ஸோ அந்த கமிஷனை சேர்த்து சொல்றீங்க அப்படின்னா அதாவது காஸ்ட் இன்சூரன்ஸ். ஸோ இது வந்து இந்த 4 டேர்ம் இருக்கு எக்ஸ்போர்ட்ல. நெக்ஸ்ட் ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா எந்த மாதிரி பணம் நீங்க வாங்க போறீங்க. சில பையர் வந்து நீங்க நல்லா பழகிட்டீங்க, அவங்க மேல நம்பிக்கை இருக்கு அப்படிங்கிற பையர்ஸ் வந்து என்ன பண்ணுங்க, முதல்ல உங்களுக்கு 100% அட்வான்ஸ் கொடுத்துருவாங்க. ஆனா பொதுவா வந்து எக்ஸ்போர்ட்ல வந்து நான் 2வது சொல்லக்கூடிய அந்த கடன் கடிதம் லெட்டர் ஆஃப் கிரெடிட், இதுதான் இன்னைக்கு 90% ஆஃப் எக்ஸ்போர்ட்ல வந்து நடக்கக்கூடிய நடைமுறையான ஒரு பணம் பெறக்கூடிய மெத்தட். லெட்டர் ஆஃப் கிரெடிட்ல வந்து 2 பேரோட, பையரோட பேங்க், சப்ளையரோட பேங்க், 2 பேரோட பேங்க்கும் இன்வால்வ் ஆகும். உங்களோட பொருளுக்கு அந்த பேங்க் வந்து ஒரு கேரண்டி கொடுக்கும், உங்க பணத்துக்கு நம்ம பேங்க் ஒரு கேரண்டி கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி 2 பேங்க் வந்து இன்வால்வ் ஆகும். இதுதான் சேஃபஸ்ட் மெத்தட் ஃபார் உங்களோட பையருக்கும் உங்களுக்கும். இந்த மாதிரி அப்புறம் டிஏ டிபிங்கிறத நம்ம கடனுக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்கள். ஒருவேளை நம்ம பழகிறீங்க, உங்க பையர் ரெகுலரா அவங்கள்ட்ட பண்ணிட்டு இருக்காங்க, ஸோ அவர் வந்து ஒரு 15 நாள் கழிச்சு நான் காசு கொடுக்குறேன் அப்படிங்கிறதா அந்த டிஏ டிபிங்கிற டேர்ம்ஸ் எல்லாம் இருக்கு. நெக்ஸ்ட் எம்பசிஸ். நிறைய எம்பசிஸ் இருக்கு. நம்மளோட இந்தியன் எம்பசி வந்து ஆல் ஓவர் வேர்ல்டுல இருக்கக்கூடிய எல்லா கண்ட்ரிஸ்லயும் இருக்கு. உங்களுக்கு பையர் வேணும் சார், இந்த மாதிரி நான் முருங்கை ஏற்றுமதி பண்றேன், இல்ல நான் வந்து இந்த மாதிரி ஸ்பைசஸ் பண்றேன் அப்படிங்கும்போது நம்மளோட எம்பசிக்கு நீங்க எழுதி கேட்டீங்கன்னா, மெயில் வழியாகவோ கடிதம் வழியாகவோ நீங்க எழுதி கேட்டீங்கன்னா, எனக்கு இங்க உள்ள இம்போர்ட்டரோட அட்ரஸ் கொடுங்கன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நம்ம எம்பசிஸ் வில் கைட் யூ. அவங்க பையரோட அட்ரஸ் கண்டிப்பா உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ டைரக்டா வந்து நீங்க பையர் எனக்கு தெரியுது, பையரை கான்டாக்ட் பண்றது நீங்க அவரை நேரடியா தொடர்பு கொள்ளலாம். அடுத்தது வர்த்தக கண்காட்சிங்கிறத நான் முதல்ல சொன்னது. நிறைய இன்னைக்கு வந்து ட்ரேட் ஃபேர்ஸ் நடக்கு. பாத்தீங்கன்னா கொடிசியா உங்களுக்கு தெரியும், கோயம்புத்தூர்ல வருஷத்துக்கு ஒரு தடவை கொடிசியா வந்து அக்ரி நடத்துறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வர்த்தக கண்காட்சியில போகும்போது நம்ம ஸ்டால் போடும்போது we can get the buyers easily. டைரக்டா அவங்களோட கண்ட்ரிக்கு போயிட்டு வரலாம். சேம்பர் ஆஃப் காமர்ஸ் இருக்கு. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் இருக்கு. சேம்பர் ஆஃப் காமர்ஸ் நீங்க தொடர்பு கொண்டு பையரோட பெறலாம். ஏற்றுமதி வாரியங்கள், போர்ட்ஸ் சொன்ன மாதிரி அப்படிடா இருக்கு, ஸ்பைசஸ் போர்டு, காயர் போர்டு, இந்த மாதிரி பண்ணலாம். அடுத்து பாத்தீங்கன்னா லாட் ஆஃப் ட்ரேட் ப்ரொமோஷன் வெப்சைட்ஸ். அந்த வெப்சைட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் ட்ரேட் ப்ரொமோஷன் வெப்சைட்ஸ் ஆர் தேர். அது வந்து முதல்ல பாத்தீங்க அப்படின்னா அலிபாபா, they are playing a major role in business to business. அந்த மாதிரி இதுல வந்து நீங்க ரிஜிஸ்டர் பண்ணலாம். they will charge a minimum charges, they will வாங்குவாங்க, உங்கள்ட்ட வந்து மினிமம் சார்ஜஸ் வாங்குவாங்க. பட் they will give the buyer. நீங்க அதுல ரிஜிஸ்டர் பண்ணும்போது அவங்க உங்களுக்கு பையரோட அட்ரஸ் டீட்டெயில் கொடுப்பாங்க, நீங்க டைரக்டா அவங்களை கான்டாக்ட் பண்ணலாம். அதே மாதிரி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியா மார்ட்னு ஒரு வெப்சைட் இருக்கு, எக்ஸ்போர்ட்டர்ஸ் இந்தியா அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கு, ட்ரேட் இந்தியா, ட்ரேட் கீ. தீஸ் ஆர் த வெரி இம்பார்ட்டன்ட் trade portal helping the exporters. So next slide. டாக்குமெண்ட்ஸ். ஒரு எக்ஸ்போர்ட் பண்றீங்க அப்படிங்கும்போது என்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னா பாத்தீங்கன்னா இன்வாய்ஸ். நம்ம எப்படி வந்து பில்லுன்னு சொல்லுவோம் லோக்கல் ட்ரேட்ல, அந்த மாதிரி இன்வாய்ஸ்ங்கிறது முக்கியமான ஒரு டாக்குமெண்ட். 2வது பாத்தீங்கன்னா பேக்கிங் லிஸ்ட். இன்வாய்ஸ்ல என்ன இருக்கும், நம்ம என்ன பொருள் பண்றோம், எவ்வளவு வேல்யூ பண்றோங்கிற டீடைல் இருக்கும். பேக்கிங் லிஸ்ட்ல வந்து நம்ம எவ்வளவு குவான்டிட்டி பண்றோம். நம்ம 5 டன் வந்து நம்மளோட நெட் வெயிட் இருக்கும், அது கிராஸ் வெயிட் பாத்தீங்கன்னா 5300 கிலோ இருக்கும். ஸோ இந்த மாதிரி நெட் வெயிட் என்ன, கிராஸ் வெயிட் என்ன, இந்த மாதிரி தகவல் எல்லாம் பேக்கிங் லிஸ்ட்ல இருக்கும். phytosanitary certificate. This is the certificate very very important. We have to get it from the Indian agri இருந்து நம்ம வாங்கணும். அக்ரி கமாடிட்டிஸ்க்கு இந்த சர்டிஃபிகேட் இல்லாம நம்ம ஒரு பொருள் கூட நம்ம பண்ண முடியாது. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப், இது வந்து கம்மிங் அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ். இது சர்டிஃபிகேட் phytosanitary certificate. அடுத்து பாத்தீங்கன்னா ஃபியூமிகேஷன். நம்ம எந்த பொருள் பண்ணாலும் இதுல வந்து பூச்சி இல்ல. இப்ப நம்ம நாட்டுல சில பூச்சிகள் வந்து இருக்கும், அவங்களோட நாட்டுல இருக்காது. சில பூச்சி அவங்க நாட்டுல இருக்கும், நம்ம நாட்டுல இருக்காது. இதை வந்து தடை பண்ற கூடாதுக்காக கொண்டு வந்து ஒரு சட்டம் இது. இது அதுக்காக வந்து ஃபியூமிகேஷன் சர்டிஃபிகேட் நம்ம கண்டிப்பாக வாங்கணும்.
அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஜிஎம்பின்னு சொல்லக்கூடிய குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிசஸ், ஹலால் சர்டிபிகேட். நீங்க வந்து இப்போ அரப் கண்ட்ரிஸ்க்கு பண்றீங்கன்னா அவங்க வந்து இது வந்து ஸ்லாட்டர், இது வந்து இது எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஹலால் சர்டிபிகேட் வாங்கணும். ஐஎஸ்ஓ, இந்தியன் ஸ்டாண்டர்ட் ஆர்கனைசேஷன், இந்த மாதிரி. அப்புறம் ஆர்கானிக், நீங்க பாத்தீங்கன்னா எவ்ரி ஒன் இஸ் டாக்கிங் அபவுட் ஆர்கானிக். ஸோ we recently applied for the organic certification. It's a long term process. இதுல வந்து ரெண்டு இருக்கு, NPOP, NOP அப்படின்னு சொல்லி, நேஷனல் ப்ரோக்ராம் ஃபார் ஆர்கானிக் அக்ரிடேஷன் சொல்லி ஒன்று இருக்கு. இது வந்து இட் வில் டேக் 3 to 4 years. அவங்க வந்து பீரியாடிக்கலா உங்க ஃபீல்ட வந்து விசிட் பண்ணுவாங்க. இன்னைக்கு இந்தியாவில் nearly 22 aggregated certifying bodies, லாகான், இண்டோசெட், செர்ட் ஐடி, இந்த மாதிரி ஒரு 22 ஆர்கனைசேஷன் வந்து கவர்மெண்ட் வந்து அக்ரிடேட் பண்ணியிருக்காங்க. இவங்களை ஏதாவது நீங்க தொடர்பு பண்ணிட்டீங்கன்னா அவங்க வந்து உங்களோட ஃபீல்ட வந்து விசிட் பண்ணுவாங்க. இட்ஸ் a long term process, 3 to 4 years. வேரியஸ் பீரியட்ல வந்து அவங்க they will give you the certificate, ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன். அப்புறம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் முடிச்ச மாதிரி ஏர்வே பில் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்க ஏர்ல எக்ஸ்போர்ட் பண்றீங்கன்னா அவங்க கடைசியா உங்களோட ஃபிளைட் ஏஜென்ட் கொடுக்கக்கூடிய சர்டிஃபிகேட் கால் ஏர்வே பில். நீங்க சீல பண்றீங்க அப்படின்னா அதுக்கு கொடுக்கக்கூடிய அந்த டாக்குமெண்ட் பேர் வந்து பில் ஆஃப் லேடிங். ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ் இன் எக்ஸ்போர்ட்ஸ். ஸோ எங்களோட வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ், நாங்க இப்போ we are working on some teas. பியூர் மொரிங்கா டீ வந்து we are ப்ராசஸ்ல இருக்கிறோம். ஆல்சோ வேரியஸ் ஹெர்பல் டீஸ், ஹைபிஸ்கஸ், சென்னா, ஜிம்னிமா, மின்ட், இந்த மாதிரி வேரியஸ் டீ நாங்க ப்ராசஸ்ல இருக்கிறோம். ஆல்சோ we doing the மொரிங்கா ஆயில், மொரிங்கா பவுடர், வேரியஸ்ல பண்ணிட்டு இதெல்லாம் எங்களோட we are working on the tea. மொரிங்கா குக்கீஸ், மொரிங்கா சோப்ஸ், மொரிங்கா ஹனி, மொரிங்கா எனர்ஜி ட்ரிங்க், மொரிங்கா நூடுல்ஸ். These activities also we are on working. Very shortly we are going to launch these value additions to India. So எங்களோட reputed valuable buyers. Okay, it's time to thank you for all the participants hearing. மிக்க நன்றி, பொறுமையா நீங்க இவ்வளவு நேரம் உட்காந்து கேட்டுட்டு இருந்ததுக்கு. ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடிய செஷன் வந்து வாட் எவர் த குவைரிஸ் ஆர் உங்களோட சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் 1-to-1 நீங்க கேட்கலாம். ஐ எம் ரெடி டு ஆன்சர் ஃபார் யூ. ஒன்ஸ் அகைன் ஐ தேங்க் யூ ஃபார் திஸ் கிவிங் டு திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு the We the Leaders Foundation leader திரு அண்ணாமலை சார் அண்ட் த நிறுவனர்கள் உழவர் உலகம் விவசாயிகள் சேவை மையம் கரூர். தேங்க்யூ சார்.